சிகிச்சை பெற்றிருக்க மணிகண்டனோட மனைவி தான் நான். என் புருஷனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென்காசி மாவட்டத்தில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே என் புருஷனுக்கு கொடுக்கல. நாங்கள் இந்த சங்கத்தின் மூலியமாக இங்கே தூத்துக்குடி அற்புதம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு நாங்கள் சேர்த்துருக்கோம். இங்கே வந்த பிறகு சிகிச்சை பெற்ற பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. எனக்கு 2 பையங்க. அந்த பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி எனக்கு நல்ல உதவி பண்ணுங்க. அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்க. இந்நாள் வரைக்கும் எங்கள் காதில் இந்த நியூஸே வரல. எஸ்ஐ இசைராஜாவை என்ன பண்ணினாங்கன்னு கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்காங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியலை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவனை இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சி உடனடியாக அவனை பணி நீக்கம் செய்யணும். என் பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் வேணும். நான் இப்போ 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன். நானும் வெளியே ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே என்னால் போக முடியலை. என் புருஷன் அங்கே இங்கேயும் அலையும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வாழ்வாதாரத்தை இழந்துட்டே இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியலை. அதனால் நீங்கள் அரசு எனக்கு அரசாங்கம் மேலும் உதவி பண்ணணும். அதனால் உடனடியாக அவனை பணி நீக்கம் செய்யுங்க. என் புருஷனுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். 26ஆம் தேதி நான் 1ஆம் தான் இருக்க போகிறேன். அதுக்கு அரசாங்கம் எனக்கு தக்க உதவி செய்யணும். எல்லா மக்களும் என் கூட இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். 1ஆம் எங்கே இருக்க போகிறீங்க? ஆலாங்குளம், தென்காசி பக்கம் ஆலாங்குளத்தில் காமராஜர் சிலை முன்னாடி. சரி.